விளங்குன மாதிரி தான் போங்க. ஏப்பா இந்த சோத்து முட்டை ராணியத்துக்கு வெளியே கொண்டு போடுங்கப்பா. சோத்துக்கு மட்டும் கரெக்டாக தட்டை எடுத்து போய் உட்காந்துருது சாப்பாடுன்னு. கையில் இருக்க ஒரு பொருளையும் உருப்படி வைக்க மாட்டேங்கி. கையில் இருக்க ஒரு பொருளையும் உருப்படி வைக்காம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம கேப்டன் நல்லா பண்றீங்க கேப்டன். நினைச்ச நேரத்துக்கு கேப்டனா பேசுறாங்க, நினைச்ச நேரத்துக்கு தளபதியா பேசுறாங்க. விளங்குன மாதிரி தான். ஆனா அந்த பிக் பாஸா தான் சொல்லணும் ப்ரோ. அந்த மனுஷன் ரொம்ப பாவம். இவங்களெல்லாம் நம்பி ஒரு செட்டை போட்டு உள்ள வந்து இவங்களை எடுத்து போட்டு இந்த டாஸ்க் ஈஸன் பண்ணி நடத்திடலாம் ட்ரை பண்றா தெரியுமா? அந்த மனுஷன் தான் பாவம். ஒரு டாஸ்கையும் உருப்படியா பண்ண மாட்டேங்கான. காலையிலே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஏய் டாஸ்க் ஆரம்பிக்கணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ தயவுசெய்து எல்லாரும் கிளம்புங்க, வெறும் 30 நிமிஷம் தான் டைம்னு சொல்லி முடிச்சாரு. சொல்லி அடுத்த பஸ்ஸர் கூட அடிச்சு டாஸ்கே ஸ்டார்ட் ஆயிட்டு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த டாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க் வச்சு உங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வெளியே வந்து நம்ம ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் போய் ஆரம்பிச்சு. ஜாக்லின் நினைச்சாங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து நேற்று பெருசா ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால இன்னைக்கு ஸ்பேஸ் எடுக்கணும், பேசாம இந்த இடத்துல சும்மா ஒரு சண்டையை போடுன்னு சொல்லிட்டு மஞ்சரிட்ட வந்து சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் சும்மா விட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போறாங்க, கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு போறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, டாஸ்க் கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கு டாஸ்க் கொடுக்கணும்ல, நீங்க சும்மா விட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது, நான் தான் தண்ணி இன்சார்ஜ், நீங்க என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப மஞ்சரி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, பாரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலா ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, அந்த டாஸ்க்கு நடுவில் ஒருத்தன் உள்ள வர்றதுக்கு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த டாஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்கு. கிச்சனுக்குள்ள வர்றதா இருந்தா சமைக்கிறதுக்கு சமையல் மட்டும்தான், சமையலால் மட்டும்தான் டாஸ்க் பண்ணிட்டு போவாங்க. அதை டாஸ்க் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம், அது மட்டும் தான் கொடுக்க முடியும். நேத்தா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீ புதுசா வந்து நான் தான் தண்ணி இன்சார்ஜ் நீ என்கிட்ட கேட்கணும்னா அப்ப நம்ம இந்த ராஜாவன் டாஸ்க்கை பண்ணவே முடியாது. ஏன்னா அப்பப்போ தண்ணி குடிக்க வருவானு, தண்ணி குடிக்க வரும்போதெல்லாம் ஜாக்லின் நீங்க வாங்க வந்து நீங்க இந்த டாஸ்க்கை கொடுங்கன்னா ராஜாவன் டாஸ்க்கை பண்றோமா இல்ல நார்மலா இருக்குமானே தெரியாது. ஸோ அது சொதப்பிடும். அதனால ஒரு டாஸ்க் நடக்கும்போது நம்ம அந்த டாஸ்க்கை பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோன்னா ஜாக்லின் நின்றுக்கிட்டு இல்ல நான் தண்ணி இன்சார்ஜ், நீங்க அதை பண்ணி தான் ஆகணும், நீங்க அதை பண்ணி தான் ஆகணும், நீங்க என்னங்க விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. இந்த இடத்துல கடைசியில் மஞ்சரி டென்ஷனே ஒரே வார்த்தை தான், நான் வந்து ஒரு தளபதியா பேசுறேன், தளபதியா நான் தான் இந்த நாட்டை ஆள்றேன், நான் தான் இந்த கோட்டைக்கெல்லாம் காவலாளி, ஸோ நான் முடிவு பண்ணி உள்ள விடுவேன், நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் முடிவு பண்ணி விட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் தண்ணிக்குன்னு தனியாக கொடுக்க முடியாது. வீட்டுக்குள்ள கிச்சனுக்குன்னு வந்தாலும் ஒரே டாஸ்க் தான், அவங்க தண்ணி எடுத்துட்டு போறதா எதனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். நான் ஒரு டாஸ்க் தான் கொடுக்க முடியும், டாஸ்க்கு மேல இன்னொரு டாஸ்க் கொடுக்க முடியாது. கொடுத்தா ராஜாங்கம் டாஸ்க்கை பார்க்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுங்க. அப்படி உங்களை கூட்டு நாங்க டாஸ்க் கொடுக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜாக்லின் இருந்து பக் பக்குன்னு இல்லை நீங்க என்ன கூப்பிடணும் இல்லை நீங்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு வளரிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வளரிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி அங்கிட்டு பார்த்தா அங்க ஒரு சம்பவம். அங்க ஆல்ரெடி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாரும் கிளம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அங்க டைம்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. உள்ள ஒரு 3 பேர் கிளம்பிட்டாங்க. சௌந்தர்யா கிளம்பியாச்சு, பவித்ரா கிளம்பியாச்சு, அப்புறம் நம்ம சாச்சனா கிளம்பியாச்சு, சாச்சனா ராணி கிளம்பியாச்சு, எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆண்களை பார்த்தா அவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. பெண்கள் மட்டும் இன்னும் ஒரு சில பேர் வந்து கேரக்டருக்குள்ளே வராம சும்மா குதிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுல பவித்ரா கேரக்டருக்குள்ள வந்துட்டாங்க. நல்லா கவனிச்சுன்னா கேரக்டர்ல வந்துட்டாங்க. நல்லா கூணு இந்த கிளவி மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஆண்களை பத்தி கழுவி ஊத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. எங்கேயுமா இந்த வீட்டுக்குள்ள இவங்க மட்டும் தான் ரொம்ப நேர்மையா இருக்க மாதிரி மற்ற ஆண்களை போட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சாச்சனாவும் கிளம்பியாச்சு, அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா கிளம்பியாச்சு. சாச்சனா என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சோண்டு அந்த லிப்ஸ்டிக் கம்மியா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் லிப்ஸ்டிக் போட போயிருக்காங்க. தன்னோட வாழை மறந்து வச்சாச்சு, அதான் ஆட்டையை போட்டு போயிட்டானோ ஆண்கள். அதாவது கையில ஒரு பொருளாச்சும் உருப்படியா வச்சிருக்கணும். இதுல பெரிய காமெடி தெரியுமா, நேற்று நைட்டு இந்த அளவுகோல் இல்லை செங்கோல் திட்டு இருப்பானுல்ல, அந்த செங்கோலை காலகாலத்தில் சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, டாஸ்க்கு பாஸ் பண்ணி வச்சப்பறம் நீங்கள் திருடுனீங்கன்னா அது கேப்டன் பதவியிலேருந்து திருடின மாதிரி இருக்கும், அது ரொம்ப தேவையில்லாத வேலை, ரொம்ப கேவலமாக வேலையை பார்க்குறீங்கன்னு சொல்லி உடச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த பயத்தில் கேப்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேப்டனா செங்கோலை ரிட்டர்ன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு செங்கோலை ரிட்டர்ன் கொண்டு கொடுத்துட்டாங்க. எது சாச்சனா செங்கோலங்கிறது எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, சாச்சனா செங்கோலை இப்போ ஆண்கள் கையிலே கொடுத்தாச்சு. இப்போ ஆண்கள் கையில் தான் செங்கோல் இருக்கு. இப்போ வாழையும் தூக்கிட்டு போயிட்டானு. எப்படி வாழையும் தூக்கிட்டு பேசு, வாழை தூக்கிட்டு போன கையில ஒண்ணுமே இல்லாம ராணி பக் 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 என் கையில எதுவுமே இல்லை, ஆட்டையா போட்டாங்க, எப்ப ஆட்டையா போட்டாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சாச்சனாங்க எங்கேயுமா கதறிட்டு சுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பவித்ரா டக்குன்னு கூணு இருந்த கிளவி எந்திரிச்சிருந்துட்டு நாங்களாம் என்ன கேரக்டர்லேயே வரல, நீங்க எப்படி களை வேண்டலாம், அது ரொம்ப தவறு. ஏமா இப்பதானே ஒரு 10 நிமிஷம் கூணு இந்த கிளை மாதிரி இருந்து ஆண்களை கழுவி ஊத்திட்டு இருந்தேன், அதுக்குள்ள என்ன எந்திரிச்சிட்டு கேரக்டர்ல வரலங்கிற. நீ கேரக்டர்ல தான் இருந்த, அவங்க பேர் என்ன தர்ஷிகா கேரக்டர்ல இருக்காங்க, சௌந்தர்யா கேரக்டர்ல இருக்காங்க, சாச்சனா எல்லாருமே கேரக்டர்ல இருந்தானே இந்த கேமரா முன்னாடி ஒன்று பேசிட்டு இருந்தீங்க. அவங்க வாழை காணுமா, உடனே நாங்கள் கேரக்டர்ல இல்லை, நாங்கள் இன்னும் கிளம்பல, எங்க வாழை நீங்க எப்படி திருடலாம், ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க திருடினா மட்டும் குத்த சொல்றீங்களே, அப்ப இது குத்தம் தானே, எங்க வாழை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கதறாங்க உட்காந்து. பயங்கரமான கதறலா இருக்கு. சாச்சனா மட்டுமா கதறாங்க, வெளியே முட்டு கொடுக்குற சில பல தற்குறி கூட்டமும் உட்காந்து கண்டமெடிக்கு கண்டதெல்லாம் பேசி கதறிட்டு இருக்கு. ஸோ அப்படி கதறிட்டு இருக்கும்போது ஆண்கள் ஒரே வார்த்தை தான், நாங்க ரெடி ஆயிடுச்சு, பஸ்ஸர் அடிச்சாச்சு, டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டு, நாங்க எடுத்துட்டோம்னா எடுத்ததுதான், அது டாஸ்க்ல தான் எடுத்துருக்கோம், நாங்க ஒன்றும் பஸ்ஸர் அடிக்காம பிக் பாஸ் சொல்லாம நாங்க கேரக்டர்ல வராம எடுக்கல. இப்போ நாங்க கேரக்டர்ல இருக்கோம், நாங்க டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எடுத்துக்கோம், நீங்களும் கேரக்டர்ல வந்துட்டீங்க, நாங்க எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது இல்ல நாங்க இன்னும் கேரக்டர்ல வரல, பிக் பாஸ் இன்னும் சொல்ல, பிக் பாஸ் அப்பவே சொல்லிட்டார். பிக் பாஸ் அப்பவே பஸ்ஸர் அடிச்சு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தயவுசெய்து ரெடி ஆகுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, 30 செகண்ட் தான் டைம், 30 நிமிஷம் தான் டைம்னு சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சப்பறம் நீங்க ரெடி ஆகி ஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ வாழை காணும்னு சொல்லி ஒரு புலம்பல். டக்குன்னு அங்க ஜாக்லினும் நம்ம மஞ்சரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அங்க இருந்து மஞ்சரி கூப்பிட்டாச்சு, மஞ்சரி இங்க வாங்க,
வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க கேப்டனா, நீங்க தயவு செய்து பதவி எடுத்து கொஞ்சம் பேசுங்க அப்படிங்க. கேப்டன் மாதிரி ஆச்சு. அப்படியே மஞ்சரி வந்து டக்குன்னு கேப்டன் மாதிரி, நான் இந்த இடத்தில் கேப்டனாக பேசுகிறேன், யாரை கேட்டு நீங்க வாள் எடுத்தீர்கள், வாளை கொடுங்க. கொடுக்க முடியாது. எது கொடுக்கணும்? ஏங்க நான் இன்னும் ட்ரெஸ் போடலங்க. நீங்க ட்ரெஸ் போடலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ட்ரெஸ் வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாங்க ஆரம்பிச்சாச்சு, பஸ்ஸர் அடிச்சாச்சு. இல்ல நாங்க என்ன பண்ண முடியல? தயவுசெய்து கொடுங்க. இப்படி கொடுக்க கூடாது. நான் ஒரு கேப்டனா கேட்கிறேன், நீங்க கொடுங்க. இந்த கேப்டன் புண்ணாக்கு என்னைக்கு தான் ஆண்கள் சப்போர்ட் பண்ணும்? இந்த கேப்டன் என்னைக்கு ஆண்களை சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியலையா? நானும் பார்த்துக்கினே இருக்கேன் நேரத்துல இருந்து. சும்மா பெண்களுக்கு சிங்கி அடிச்சுனே இருக்கீங்க உட்காந்து. ஏதோ எனக்கு தப்பா தெரியுது, நீங்க ஏதோ ஃபேக்காலா இருக்கு, எனக்கு ரொம்ப மோசமா இருக்கீங்களா? சும்மா அந்த பொண்ணு அழுது, அந்த பொண்ணு அப்பவே ரெடியா கிளம்பிட்டு அந்த பொண்ணு வாழ தொலைச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆண்கள் என்னப்பா பண்ணுவாங்க? சும்மா உட்காந்து நான் கேப்டனை கேட்கறேன், நீ கேப்டனை கேட்டா கொடுத்துருமா? அவனுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க கேரட்ல வந்தாச்சு, நீ கேப்டனா கேளு, யாரை வேணா கேளு. கேப்டன் நாங்க மதிக்கிறோம். ஆனாலும் நாங்க டாஸ்க்கு வந்த பிறகு நீங்க கேப்டனா பேசலாம், ஒரு பொருளையும் கொடுக்க முடியாது. நாங்க டாஸ்க்ல பண்ணிருக்கோம், நீங்க டாஸ்க்ல திருப்பி பண்ணிக்கோங்க, டாஸ்க்ல நீங்க எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சானோ வச்சா திரும்பி இருந்து சண்டை போட ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ரயான் ஒரே பாயிண்ட் தான் வச்சான். டாஸ்க் ஆரம்பிச்சிடல, பஸ்ஸர் அடிச்சாச்சு. ஆமா அடிச்சாச்சு. எல்லாம் ட்ரெஸ் போட்டீங்களா? போட்டாச்சு. நீங்க ட்ரெஸ் போடணும், உங்க ட்ரெஸ் வரல, நீங்க வந்த பிறகு உங்க கேரக்டர் நீங்க வந்துக்கோங்க. நீங்க இன்னும் கேரக்டர்ல வரல. ஆனா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சார்ல, நீங்க ட்ரெஸ் போட்டீங்களா? அப்படி உங்களுக்கு ட்ரெஸ் வரல, நீங்க கேரக்டர் வரலன்னா அது யார் தப்பு? உங்களோட தப்பு தானே. அப்ப எங்க தப்பு கிடையாது. அப்ப எங்க தப்பு கிடையாது. நாங்க கத்தியை தர முடியாதுன்னு சொல்ல முடிச்சிட்டான். பாயிண்ட பக்கம் அடிச்சு முடிச்சிட்டான். இப்பவும் எனக்கு வால் இல்லாம நான் எப்படி ராஜ்யசபைக்கு வர முடியாது? நீ வராதன்னு கேட்கிறேன். நீ வந்து மட்டும் என்ன பண்ண போற? வந்து மட்டும் என்னமா பண்ண போற? வந்து என்ன பண்ணுவேன்? சாம்பார் ஊத்தி பருப்பு குழம்பு போட்டு சாப்பாடு ரெடியா கொண்டாக்கணும்னு சொல்லி நல்லா சாப்பாடு வாங்கி தட்டில் இப்படி 2 நக்கு நக்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்படி தானே? இதை தவிர்த்து நீ என்னமா பண்ணுவ? ராணியா உட்காந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்போ பேசாம பெட்ரூம்லேயே உட்காந்துக்கோ. எதுக்கு வெளியே வந்துக்கிட்டு? தெண்டத்துக்கு எதுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு? ஏசி தான் செலவாகுது, நீ பேசாம பெட்ரூம்லேயே உட்காந்துக்கோன்னு கேட்குறேன். அதுதான் பெஸ்ட். இல்லை பெண்களை நீ எல்லாருமே மோசம் ப்ரோ, எல்லாருமே மோசம். அதில் எல்லாரும் சேர்ந்து உடனே நாங்கள் இன்னும் கேரக்டரில் வரல, நாங்கள் இன்னும் டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கல, நீங்கள் கொடுங்க, அது ரொம்ப தப்பு ரொம்ப தப்புன்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த கூண்டு இந்த கிளவிக்கெல்லாம் ஏன் இவ்வளோ வன்மம் தெரியல? ஆண்களை பார்த்தா உனக்கு வன்மமா பவித்ரா? எனக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கணும், ஆண்கள் மேலே உங்களுக்கு வன்மமா? எதுக்கு எடுத்தாலும் ஆண்கள் ஈகோ, ஆண்கள் கேவலமாக பண்ணுறானோ, ஆண்கள் நக்கல். நீங்கள் யாரும் நக்கல் பண்ணலையா? இப்படி ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசிட்டு இருக்குது என்னது? இவனை பாரு சி எப்படி பண்ணுறான், இது பேர் என்னது? ரொம்ப ஒஸ்டா பண்ணுதுப்பா அந்த கிரிஞ்சு பவித்ரா. போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா தர்சிகா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஷாலை பார்த்தோன்னே மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை பார்த்தா அந்த பக்கம் கிளம்பியாச்சு. கடைசியில் மஞ்சரி மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சாங்க அந்த இடத்துல. வந்து ஜாக்லின் ஒரே பாயிண்ட் தான். நான் கிளம்பிட்டேன், நான் டாஸ்க்குள்ள வந்துட்டேன். நீ கிளம்பலன்னா ட்ரெஸ் வரல, நீ டாஸ்க்ல வரல. அவ கிளம்பிட்டா, டாஸ்க்ல வந்துட்டா, அவ கிளம்பிட்டா. எல்லாருமே டாஸ்க்குள்ள வந்தாச்சு, பஸ்ஸர் அடிச்சாச்சு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டு. இதுல காணாம போச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது நீங்க தான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு சாச்சனாக்கு நேராக திருப்பி விட்டாச்சு. இப்போ சாச்சனா என்ன பண்றாங்க தெரியுமா? என் கூட காவலாளி இருப்பாங்கல்ல, காவலாளி தான் அதை காப்பாற்றணும். என் கூட ராஜகுரு இருந்தாங்க, ராஜகுரு தான் அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ முட்டு கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதே தற்குறிகள் தான் இந்த பனிப்பெண் இருக்குல்ல, சௌந்தர்யா வந்து வெளியே அனுப்பி நம்ம ஸ்பை கிட்ட போய் பேசி, நம்ம உளவாளிகிட்ட போய் பேசிடுவான்னு அனுப்பிவிட்டாங்க. அந்த பொண்ணு அதுக்காண்டி வெளியே போச்சு. இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறதுல சொல்றேன் பாரு, இந்த சீசன்ல பெண்கள் அணி சரியான மட்டம், வேஸ்ட், தண்டம், ஒன்னத்துக்குமே ஆகாது. எதுக்கும் ஆகாது, ஒரு கிரியேட்டிவ் இல்லை. இங்க ஆண்கள் அணியாச்சும் அந்த டாஸ்க் பஸ்ஸர் அடிச்சோன்னா டக்குன்னு டாஸ்க்ல வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றானோ. ஆனா இப்பவுமே ரெடி ஆகல. ஏமா நீ தொலைச்சாதுக்கு ஆண்கள் என்னமா பண்ண முடியும்? ஓட்டுக்கிட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருப்பா அந்த பொண்ணு. யாரா ராணி ஏத்தன அந்த பொண்ணு? ஏடா ஒரு தகுதி பார்த்து ஏத்தமா? ஏடா ஒரு ஆள் ஒரு நல்லபடியா பார்த்து ஏத்த மாட்டீங்களாடா? யார் கண்டென்ட் பண்ணுவா, யாருக்கு கரெக்டா கொண்டு போவான்னு சொல்லிட்டு சும்மா நாச்சுங்க உட்காந்து சோத்த முட்டையை கொண்டு ஏற்றி விட்டுக்கிட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள ஆண்கள் அணிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கு, பெண்கள் அணிக்குள்ள ஒற்றுமை இல்லை. இந்த மக்கள் அணிக்கு வெளிப்படுங்க ப்ரோ.